சிவசிவா. போன பதிவில் பிராமணனுடைய மகத்துவத்தையும் வேதத்தினுடைய தாத்பரியத்தையும் நம்ம பேசினோம். இப்போ சகல தேவதா ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கோமாதா, அதாவது பசுமாடு. அதாவது பசுமாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதனுடைய வைசிஷ்யத்தை பற்றி நம்ம சொல்லணும்னாக்கா அவ்வளவு இருக்கு. 330 கோடி தேவதைகளும் அந்த பசுமாட்டுக்குள்ள அடக்கம்னு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ரொம்ப பிரசித்தம். பசுமாடை நம்ம ஒரு ஃபோட்டோவில் பார்த்தோம்னா அதனுடைய சரீரம் முழுக்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த சுவாமி இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பரமசத்துவமான ஒரு குணமுள்ள பசுமாடு. அது புல்ல தின்றது, தவிட தின்றது, ஆனால் நமக்கு க்ஷீரத்தை கொடுக்கறது. அந்த க்ஷீரம்தான் நமக்கு அக்னிஹோத்ராதி விஷயங்களுக்கு பிரயோஜனப்படுறது. குழந்தைக்கு அது பிரயோஜனப்படுறது. அதன் மூலியமா நமக்கு தயிர் கிடைக்கிறது. அந்த தயிர் மூலியமா வெண்ணெய் கிடைக்கிறது. வெண்ணெய் மூலியமா ஆஜ்யம் கிடைக்கிறது. இந்த ஆஜ்யம் மூலியமா நம்ம அக்னிக்கு ஹவிர்பாகம் கொடுக்கிறோம். இதனால பசுமாடு இல்லைன்னு சொன்னாக்கா நம்மளால இன்னைக்கு அனுஷ்டானாதி விஷயங்களே பண்ண முடியாது. அந்த காலத்துல ஒரு ஸ்லோகம் சொன்னான். என்ன சொன்னா அப்படின்னாக்கா, கோ பிராமணேபியா சுபமஸ்து நித்தியம் அப்படின்னு சொன்னான். கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்தியம்னு எதுக்கு சொன்னா? பசுமாடு நன்னா இருக்கணும், பிராமணன் நன்னா இருக்கணும், லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொன்னான். ஏன் பசுமாடு பிராமணன் நன்னா இருந்தா லோகம் நன்னா இருக்குமான்னாக்க, பசுமாடு இருந்தாதான் க்ஷீரம் கிடைக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியலா பால் எடுக்கிறது இல்லை, பசுக்கிட்டந்து வரணும். அந்த கண்ணுக்குட்டிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கறந்து 6 நிமிஷம்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஒரு பசுக்கிட்டந்து நம்ம கறக்கக்கூடிய பாலானது 6 நிமிஷத்துக்கு மேல இருக்கக்கூடாது. அபிகோதோக மாத்திரேன அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் காண்பிக்கிறது. பிரம்மகோஷஸ்ததைவச்ச ஹவிர்கந்தோ கவாம்ரேணு பிரம்மகோஷஸ்ததைவச்ச அபி கோதோக மாத்திரேன சர்வபாபைர் விசுத்தியதி அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் காண்பிக்கிறது. எவனொருவன் 6 நிமிஷம் பால் கறக்கக்கூடிய நேரம் என்ன சொல்றது சாஸ்திரம்? 6 நிமிஷம்னு சொல்றது. 6 நிமிஷத்துக்கு மேல ஒரு செகண்ட்னால அது தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு உட்பட்டது, அதை நமக்கு எடுக்கப்படாது, அது பாபமா சேர்றது. 6 நிமிஷம் நீங்க கறக்கக்கூடிய பால் தான் நம்ம உபயோகப்படுத்தலாம். அடுத்துக்கு மேல இது குழந்தைக்கு தான் அது, அதாவது குழந்தைன்னாக்கா கண்ணுக்குட்டிக்கு தான் அது. அது மாதிரி எவனொருவன் 6 நிமிஷம் வேதத்தை கேட்பானோ, 6 நிமிஷம் கோஷாலையில இருப்பானோ, 6 நிமிஷம் எங்கேயாவது ஒரு பகவானை உத்தேசிச்சு நடக்கக்கூடிய ஹோமங்கள், அக்னிஹோத்திர சாலைகள், உபாசன சாலைகள், மற்ற ஹோமங்கள்லாம் நடக்கக்கூடிய இடத்துல இருப்பாளோ, 6 நிமிஷம் இருந்தான்னா அவளுடைய சர்வவிதமான பாபங்களும் நிவர்த்தி ஆறுது அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அவ்வளோ மகிமை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால தெரிஞ்சே நம்ம பாபத்தை பண்ணிவிட்டு அங்க போய் நிற்கிறதுனால நமக்கு ஒன்றும் கிடைச்சிட போறதில்ல, அதையும் நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதனால இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் பிராயஷ்சித்தம்ங்கிறது தெரியாம நம்ம பண்ணி ஒரு அஜ்ஞானத்தினால பண்ணக்கூடிய விஷயத்துக்கு தானே தவிர, நமக்கு இதனால பாபம் வரும்னு தெரிஞ்சும் நம்ம பண்றதுக்கு நமக்கு பிராயஷ்சித்தமே இல்லை. அது பரமேஸ்வரன் தான் பார்த்துக்கணும். பரமேஸ்வரன்ட்ட தான் நம்ம நமஸ்காரம் பண்ணி அதை சரி பண்ணணும். தானத்தினால பரமேஸ்வரன் தானத்தினாலேயோ இல்லை க்ஷேத்ராடனத்தினாலேயோ கங்கா முதலிய வைசிஷ்யமான தீர்த்த ஸ்நானத்தினாலேயோ அதை போக்கிக்கணும். அதனால இந்த பசுமாடு அப்படிங்கிறது ரொம்ப வைசிஷ்யமான ஒரு விஷயம். ஆகாவோ அக்மன் உத பத்ரமக்ரன் சீதந்து கோஷ்டே ரடஜந்த்வஸ்மே அப்படின்னு நமக்கு வேதங்கள்லாம் சொல்றது. அந்த வேதத்தினுடைய விசேஷத்தெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அது பசுமாட்டனுடைய மகத்துவத்தை அவ்வளவு விரிவாக்கமா நமக்கு சொல்றது. கவாம் அங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தச யஸ்மாத்து தஸ்மாத்து சிவம் மே ஸ்யாது அப்படின்னு நமக்கு காண்பிக்கிறது அந்த ஸ்லோகங்கள். அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, அதனுடைய சரீரத்துல 33 கோடி தேவதைகளும் அடக்கம். அது எப்பயுமே நமக்கு சத்வத்தையே பண்ணக்கூடியது, நமக்கு சகல விதமான ஸ்ரேயஸையே பண்ணக்கூடியது அப்படின்னு நமக்கு சொல்றது. அதனால ஒரு பசுமாட்டை வச்சு நம்ம பார்த்துட்டோமே ஆனால் நமக்கு எந்த விதமான தோஷமும் நமக்கிட்ட சம்பவிக்காது. நம்ம ஆத்துல ஒரு பசுமாடு இருக்கு, அதுக்கு நம்ம நித்தியம் அதுக்குண்டான கைங்கரியத்தை நம்ம பண்ணிட்டு இருந்தோம். நித்தியம் கார்த்தால எழுந்துக்கிறோமா, பசுமாட்டை நம்ம பார்க்கிறோம், அதுக்கு அந்த மாட்டு சாணத்தெல்லாம் நம்ம எடுத்து மாட்டு தொழுவத்தை சுத்தம் பண்ணி பசுமாக்கு அந்த
பசுமாட்டுக்கிட்ட இருந்து அந்த பாலை கறந்து அதை வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்றதோ இல்லை நம்ம சாப்பிட்றதோ, அந்த பசுமாட்டுக்கு தேவையான வைக்க புல்லாகட்டும் தீவனங்களாகட்டும் அதெல்லாம் நம்ம போட்டு அதை நம்ம சௌக்கியமா நம்ம வச்சுட்டோமே ஆனால் 330 கோடி தேவதைகளும் திருப்தியாகி அவனுக்கு மோட்சமே தரக்கூடியது அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் சொல்றது. எவ்வளோ பெரிய பாபம் பண்ணினவனா இருந்தாலும் ஒரு கோதானம் பண்ணா சரியாருது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒரு அசம்பாவித மாத்துல ஆயிடுச்சுன்னா அதுல வந்து அப்பா பெரியவாளை உத்தேசிச்சுட்டு நம்ம மாத்துல யாரு மறிச்சாலோ அவளை உத்தேசிச்சு நம்ம கோதானம் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வைத்தரணி அப்படிங்கக்கூடிய பாபத்தை பண்ணினவாளுக்கு அந்த நதியில போயிடுவா, அதுல ஒரு ரத்தம் சீயுமா மிதக்கும், அதை கடந்து போறதுக்கு இந்த புண்ணியமான வஸ்து பசுமாடு தான். அந்த பசுமாட்டினுடைய வாழை பிடிச்சுட்டு அவ வந்து கரை தேர்ந்துடுவா அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. அவ்வளவு வைசிஷ்யமானது இந்த பசுமாடு. அதனால பசுமாடு அப்படிங்கிறது 330 கோடி தேவதையினுடைய ஒரு ஸ்வரூபம். அதனால வந்து பசுமாட்டை வந்து நம்ம காப்பாத்துறதுங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை. எப்படி நம்ம பிராமண ஜென்மாவை ஜாக்கிரதையா காப்பாற்றணும், வேதத்தை காப்பாற்றணும்னு நம்ம சொல்றோமோ அதுக்கு துல்லியமா நம்ம பசுமாட்டையும் காப்பாற்றணும். அந்த பசுமாட்டை நம்ம சௌக்கியமா நம்ம வச்சுக்கிறதுனாலேயே நமக்கு எல்லா விதமான தேவதைகளையும் நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு பூஜை பண்ணி அவளுக்கு உண்டான யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணா என்ன புண்ணியமோ அதை பசுமாட்டை நம்ம வச்சுட்டு பராமரிச்சுட்டு அதுக்கு தீவனத்தை போட்டுட்டு அதை ஜாக்கிரதையா பார்த்துட்டு நம்ம இருந்தோமேயானால் அந்த புண்ணியம் கிடைக்குங்கிறதுல எந்த விதமான சம்சயமும் கிடையாது. அதனாலதான் திருமூலர் சொன்னார், யாவர்க்குமாம் பசுவிற்கோர் வாயுரை அப்படின்னார். நித்தியம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பசுமாட்டுக்கு 4 புல்லு ரோட்ல இருக்கக்கூடிய புல்லை எடுத்து ஒரு பசுமாட்டுக்கு வாயில கொடுப்பா, பெரிய புண்ணியம் அப்படின்னு நமக்கு சொன்னார். அதனால அந்த பசுமாட்டை நம்ம பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அந்த பசுமாட்டை நம்ம பராமரிச்சு அந்த பசுமாட்டினுடைய அனுகிரகத்துக்கு நம்ம விசேஷமானோம்னாக்கா 330 கோடி தேவதைகளும் திருப்தி ஆயிட்டான்னு அர்த்தம். அதை நன்னா புரிஞ்சுக்கணும். அதை ஹிம்சை பண்ணாம அதை ஜாக்கிரதையா நம்ம வச்சுண்டு நம்ம அதுக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அது பாருங்கோ, அதனுடைய சாணம் போடுறது, அதை நம்ம வரட்டியா நம்ம யூஸ் பண்ணலாம். அது அக்னிஹோத்ராதி விஷயங்களுக்கு உபயோகப்படுறது, ஹோமங்களுக்கு பிரயோஜனப்படுறது. அது முட்டான்னு நம்ம சொல்லுவோம். அந்த முட்டான் தான் அக்னியவே காப்பாத்துறது. அக்னிஹோத்ராதிகள்லையோ இல்லை உபாசனத்திலேயோ அக்னி தாரியமா இருந்துட்டே இருக்கணும், அது அணையப்படாது. அணைஞ்சுடுத்துன்னா பெரிய பிராயசித்தங்கள்லாம் சொல்லி இருக்குது. அது அணையாம காப்பாத்துறது அந்த முட்டான் தான். பசுமாட்டனுடைய அந்த சாணத்தை வந்து நல்லா கெட்டியா உருட்டி வச்சா அதுக்கு பேர் முட்டான்னு பேரு, தட்டி வச்சா வரட்டின்னு பேர். கோமயம் அப்படிங்கிறது சகல விதமான பாபங்கள்ல இருந்தும் நிவர்த்தி ஆயிடுறது அப்படின்னு இருக்கு. நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய எலும்பு நரம்பு, இதுல எலும்புல இருக்கக்கூடிய பாபங்கள் முதற்கொண்டு பஞ்சகவ்ய ஸ்நானம், பஞ்சகவ்யத்தினால நம்ம தீர்த்தம் பிராசனம் பண்ணினோம். பஞ்சகவ்யம்னா என்ன அர்த்தம்? பஞ்சகவ்யம்னு பேர் அதுக்கு. அதுனா என்ன அர்த்தம்? பசுமாட்டுக்கிட்ட இருந்து கிடைச்சது அப்படின்னு அர்த்தம். பால், நெய், தயிர், அப்புறம் வந்து சாணம், கோமயம், இந்த 5 விஷயத்தையும் சேர்ந்தாதான் பஞ்சகவ்யம் அப்படின்னு பேர். பசுமாட்டிலிருந்து கிடைச்ச 5 விஷயம் அப்படின்னு அர்த்தம். பால்ல இருந்து தான் தயிர் கிடைக்கிறது, தயிர்ல இருந்து தான் நெய் கிடைக்கிறது இல்லையா? கோமயம், அப்புறம் வந்து கோசானத்தை தான் கோமயம்னு சொல்லுவோம், அப்புறம் கோமூத்திரம். இது 5ஐயும் கலந்து நம்ம சாப்பிட்டோம்னாக்க நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய பாபங்கள், நம்ம எலும்புல இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாமும் நிவர்த்தி ஆயிடுறதுன்னு சொல்றது. அவ்வளவு வைசிஷ்யம் இந்த பசுமாட்டை நம்ம ரட்சணம் பண்றதுனால இருக்கு. எல்லா விதமான பாபத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த பசுமாடு. அதனால நித்தியமும் நம்ம பசுமாட்டை வச்சுட்டு நம்ம ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வந்தோம்னா, பசுமாட்டு இருக்கக்கூடிய இதுல பிரதட்சணம் பண்ணோம் அப்படின்னாக்கா, பிரதட்சிணீ கிருதாதேன சப்தத்வீபா வசுந்தரா காம்ச திருஷ்டுவா நமஸ்கிருத்திய கிருத்வா செய்வ பிரதட்சிணம் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. பசுமாட்டை பார்க்கறதே புண்ணியம், அதை பிரதட்சணம் பண்றதே புண்ணியம். அதை நம்ம பண்ணினோம்னா 14 நோக்கங்களையும் நம்ம பிரதட்சணம் பண்ணோம்னா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் கிடைக்கிறது. சப்தத்வீபா வசுந்தரா, 7 தீபத்தையும் பிரதட்சணம் பண்ணா என்ன புண்ணியம் கிடைக்கிறதோ அது கிடைக்கிறது. 7 லோகங்கள்னு நம்ம சொல்லுவோம். பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா அதல வித்தல சுதல தலாதல ரசாதல மகாதல பாத்தாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 லோகங்கள், 14 லோகங்களையும் நம்ம பிரதட்சணம் பண்ணா நமக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றது. அதனால பசுமாட்டுக்கு அவ்வளோ வைசிஷ்யம் இருக்கு. சாட்சாத் 330 கோடி தேவதையா ஸ்வரூபமா இருக்கிறது அந்த பசுமாடு. அதனால அதை நம்ம காப்பாத்துறது, அதுக்கு பூஜை பண்றது, மகாலட்சுமியிலேருந்து மகாலட்சுமி மாத்திரம் பசுமாட்டுக்கிட்ட வாசம் பண்றாங்கிறது இல்லை. இது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறான்னாக்கா, பசுமாட்டுக்கிட்ட மகாலட்சுமி வாசம் பண்றான்னா அதுல எல்லளவும் சம்சயம் இல்லை. மகாலட்சுமி மாத்திரம் இல்லை, 330 கோடி தேவதைகளும் வாசம் பண்றான். அந்த பரமேஸ்வரன்ல இருந்து, கிருஷ்ணன்ல இருந்து, ராமன்ல இருந்து, நாராயணன்ல இருந்து, மகாலட்சுமில இருந்து எல்லா சுவாமியும் அதுக்குள்ள அடக்கம். அதனால ஒரு பசுமாட்டுக்கு நம்ம பிரதட்சணம் பண்றதுனாலயோ நமஸ்காரம் பண்றதுனாலயோ அதுக்கு ஒரு புல்லை வாங்கி போடுறதுனாலயோ நம்ம எல்லா விதமான பாப்பங்கள்ல இருந்தும் நிவர்த்தி ஆகிடலாம் அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் காண்பிக்கிறது. அதனால நமக்கு பெரியவாள்லாம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாப்பங்கள்லாம் பண்ணிட்டு இருப்போம்.
இவா இந்த பாபத்தினால அவ நரக்கத்துல போய் அவதிப்படப்படாது, அவ எல்லாருக்கும் லோகம் கிடைக்கணும், க்ஷேமம் கிடைக்கணுங்கிற உத்தேசம் பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி சிருஷ்டியும் பண்ணினான். அதனால அந்த பசுமாட்டுக்கெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய கைங்கரியமானது இந்த பரமேஸ்வரனுக்கே நம்ம பண்ணக்கூடிய கைங்கரியம். அக்னிஹோத்ராதிகள் பலன் பண்ணினா என்ன புண்ணியம் வருமோ, உபாசனம் பண்ணா என்ன புண்ணியம் வருமோ, சிவாராதனம் பண்ணா என்ன புண்ணியம் வருமோ, அதை பசுமாட்டை பார்த்துக்கிறதுனாலேயே நமக்கு கிடைக்குங்கிறதுல எல்லளவும் சம்சயம் இல்லை. அதனால நம்ம பசுமாட்டை நன்னா பார்த்துக்கிறது. அதனாலதான் கோ பிராமணேபியா சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் சொல்றது. பசுமாடு எந்த இடத்துல சௌக்கியமா இருக்கோ, எந்த இடத்துல பிராமணன் நன்னா இருக்கானோ அந்த இடத்துல லோகம் முழுக்க சௌக்கியமா இருக்கும். ஏன்னா இவா ரெண்டு பேருமே தனக்குன்னு எதையும் பண்ணிக்கிறது கிடையாது. பசுமாடு பாலை சுரக்கிறது, பாலை அதுவா சாப்பிட்றது. யோசிச்சு பாருங்க, பிராமணன் அனுஷ்டானம் பண்றான், அந்த அனுஷ்டானத்தினுடைய பலன் என்ன, லோகத்துக்கே ஸ்ரேயஸ்ன்னு சொன்னான். எல்லாத்தையும் கடைசியில கிருஷ்ணார்ப்பணம் சிவார்ப்பணம்னு விடுறதுனால அது எல்லாம் பரமேஸ்வரன் போயிடுறது. பரமேஸ்வரன் எல்லாருக்கும் தான் அப்பா, பிராமணனுக்கு மட்டும் பரமேஸ்வரன் அப்பா இல்லை, எல்லாருக்கும் ஜீவராசிகள் அத்தனைக்கும் பரமேஸ்வரன் தான் அப்பா. அப்போ அவர் எல்லாருக்கும் தானே கொடுப்பார் அந்த புண்ணியத்தை. அதனால அத்தனை மனுஷியாலும் அவாளுக்கு சக்திக்கு ஏற்ப இந்த பசுமாட்டை காப்பாற்றணும், கோசம்ரட்சணம் பண்ணணும். அந்த கோசம்ரட்சணத்தினால எல்லாரும் எல்லா விதமான ஸ்ரேயசையும் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இதை இங்கே பூர்த்தி பண்றோம். சிவசிவா சிவசிவா.